எப்பேற்பட்ட கஷ்ட காலத்துலயும் தூக்கி விட ஆள் இல்லாம, தொரத்தி தொரத்தி தொல்ல குடுக்கறதுக்கு மட்டும் ஆட்கள் கங்கணம் கட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவன்லாம் நல்லா இருந்துறக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. ஒரு நாளாவது மத்தவங்க என்ன பத்தி குறை கூறாம நான் வாழ முடியுமா கடவுளே? ரிஷபம்னா ஏன் அவ்ளோ இளக்காரமா? மாடு தான் என்னோட சின்னம். ஆனா என்ன மாடு மாரி தான் ட்ரீட் பண்றாங்க. எவ்ளோ வேலை வச்சாலும் செய்வான் போல. இவனுக்கு வலிக்காது. இவனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, எந்த ஒரு சூடு சொரணை இல்லன்னு நெனைக்கிறாங்க. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். ரிஷப ராசினாவே இளக்காரமா பார்க்குறாங்களே கடவுளே! இதுக்கெல்லாம் வழி பிறக்காதா? இப்படின்னு எதிர்பார்ப்போட ஒவ்வொரு நாளையும் கடந்து கண்ணீரோட வாழக்கூடிய ரிஷப ராசிக்கு, இந்த புரட்டாசி மாதம், தமிழ் மாதம், சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை பொறுத்து தான் அதாவது சூரிய பகவானுடைய மாற்றத்தை பொறுத்து தான் தமிழ் மாதத்துடைய பலன்கள் இருக்கும். அதற்கு தகுந்தாற்போல் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. யாருக்கு? ரிஷப ராசிக்கு. 3 யோகம் தேடி வந்திருக்குங்க. அது என்ன பாப்பா 3 ராஜயோகம்? எங்களுக்கெல்லாம் வருமா? நல்லா பார்த்து சொல்லு. ரிஷபராசி தான் நீ பேசிட்டு இருக்கியா? இப்படின்னு கூட யோசிப்பீங்க. உங்களுக்காக தாங்க பேசிட்டு இருக்கேன். பத்ர ராஜயோகம் உருவாகியிருக்கு. ஷஷ் ராஜயோகம் உருவாகியிருக்கு. மாளவிய ராஜயோகம் உருவாகியிருக்கு. இதனால திருமணம், பதவி உயர்வு இந்த மாரி சுப பலன்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். முக்கியமா இந்த செப்டம்பர் மாதத்துல கிரக பயிற்சியால ஏற்படக்கூடிய ராஜ யோகங்களால சில ராசி சேர்ந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட பலனை தரக்கூடியதா அமைஞ்சிருக்காங்க. அதுல இவங்களும் ஒருத்தங்க. யாரு? ரிஷப ராசிக்காரங்க. செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியிலிருந்து மாறுவதனால மாளவிய யோகத்த குடுத்திருக்காரு. புதன் பகவான பொறுத்தவரைக்கும் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி தன்னோட சொந்த ராசியான கன்னியில மாறுவதனால பத்ர யோகத்த குடுத்திருக்காரு. அதே கும்ப ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால சஷ ராஜயோகம் உருவாகியிருக்கு. இதனால அற்புதமான பலன்களை தந்திருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம விரிவா பார்க்கலாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏதாவது நல்லது நடக்குமா? கொஞ்சம் சீக்கிரமா சொன்னீங்கன்னாக்க, ஒரு மாரி தெம்போட அந்த வீடியோ பார்த்து தொடர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? அதற்கு உதாரணமா. ரிஷப ராசி சேர்ந்தவங்கள பொறுத்தவரைக்கும் பல விதத்துல நன்மையை பெற போறீங்க. உங்களுடைய வேலை, வியாபாரங்கள்ல புதிய சாதனை படைக்க முடியும். யாரெல்லாம் உங்கள அழிச்சிரலாம், உங்கள காணாம பண்ணிடலாம். அதாவது ஏழ்மையா பொறந்து இவங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாரும் வந்துட்டு ஏழ்மையான நிலைமையில இருந்தாலும், இந்த ரிஷப ராசி மட்டும் எப்படியாச்சும் மேல வந்துரணும். உழைப்பால முன்னேறணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு இல துளுக்கிறதுக்கு இல்ல. கிள்ளிடுறாங்க. இப்படிதான் இந்த ரிஷப ராசியோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா, எத்தன கை உங்கள தடுத்தாலும், அதான் 1000 கை தடுத்தாலும் ஆதவன் மறையறதில்லங்கிற மாதிரி, இந்த சூரிய பகவானோட அமைப்புல பிறந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ரிஷப ராசிக்கு பல விதங்கள நன்மைகளை அள்ளி தரப்போகுது. அதான் சொல்லிட்டேன்ல, சாதனை படைக்க போறீங்க. புதுசா வீடு வாங்க போறீங்க, மனை வாங்க போறீங்க. நிலம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட், கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி தொழில செய்யக்கூடிய ரிஷப ராசிக்கு லாபம் அதிகமா பார்க்க போறீங்க. பணியிடங்கள்ல அனைத்து விஷயங்களையும் சிறப்பாக கையாள முடியும். சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். விழிப்புணர்வு, திட்டமிட்டு செயல்பாடு இந்த எல்லா காரியங்களும் வெற்றி மேல் வெற்றி வந்து உண்டாக போகுது. ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல ஈடுபட போறீங்க. கூட்டாளிகளும் உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க. அவங்களோட நீங்க சுற்றுலா செல்ல திட்டமிடுவீங்க. உங்களுக்கு எதிரியா இருந்தவன், உங்கள கெடுக்கணும்னு நினைச்சவன், அவனே மனம் திருந்தக்கூடிய அமைப்பா கடவுள் குடுத்திருக்காரு. உறவுக்காரங்க விஷயத்துல எப்பவுமே உங்கள வந்து என்ன சொல்றது? முதல் எதிரி உங்க உறவு தான். அதாவது சொந்தக்காரங்க. அவங்களால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறைய போகுது. சிலருக்கு பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு. தொலைதூர பயணங்கள் அதாவது இது காலகட்டம் முழுக்கவே ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மன மகிழ்ச்சியோட உலா வரப் போறீங்க. சோ இது வந்து பொது பலனா பார்த்திருக்கோம். இப்ப விரிவான விளக்கத்துக்கு போகலாமா? ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும், ஒரு வேலைய எடுத்துட்டா ரொம்ப வேகமா செஞ்சு முடிக்கணும்னு நெனைப்பீங்க. அந்த வேகத்த காட்டுறதுக்கு முன்னாடி பலமுறை யோசிச்சு திட்டமிட்டிருப்பீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சிக்கனமா நடந்துக்க போறீங்க. அதாவது வரக்கூடிய வருவாய எந்த செலவுக்கு போக மீதிய வந்து சேமிப்புக்கு எடுத்து வைக்க போறீங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால, அதாவது மறையறாருங்க. இதனால உங்களுடைய அறிவுத்திறன் அதிகரிக்கும். உங்களோட பேச்ச மத்தவங்க கேட்டு மயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு சுக்கிர பகவான் ஏற்படுத்தி குடுத்திருக்காரு. ருசியா சாப்பிட போறீங்க.
உங்க ராசியில இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு மனசுக்கு நிம்மதிய குடுக்குறாரு. சாமர்த்தியமான காரியங்களை எல்லாமே செய்து முடித்து வெற்றிய பெற போறீங்க. உடைய தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு இல்லையா? தொழில், வியாபாரம் இதுல எல்லாத்துலயுமே முன்னேற்றத்த கொடுக்குறாரு. தொழில வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வெற்றிய கொடுக்க போகுது. வியாபாரத்துக்கு இப்போ ஒரு இல வந்து பார்த்தீங்கன்னாக்க, எங்கேயாவது வாடகைல வந்து கடை வச்சிருக்கீங்க, இல்ல வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, வியாபாரத்துக்காக உங்களுடைய சொந்த கை காசு போட்டு இடம் வாங்குறதுக்கான யோகமான அமைப்பு இருக்கு. உத்தியோக பணியில இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய செயல் திறமை கூடும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். பணி நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும், பணிய பொறுத்தவரைக்கும் ரிஷப ராசி கொடி கட்டி பறக்க போறீங்க. உயர் அதிகாரிகள் உங்களுடைய அன்புக்கும், ஆலோசனைக்கும் கட்டுப்பட்டு இருப்பாங்க. குடும்பஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் செவ்வாய் பகவான் அலங்கரிக்கிறாருங்க. குடும்பத்துல நிம்மதி இருக்க போகுது. சுத்தி முத்தி இருக்கவங்களுடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிட்ட இருந்து வந்த இந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்பட போகுது. குடும்பத்துல வருமானம் அதிகரிக்க போகுது. வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. உறவுக்காரங்க, நண்பர்கள் இவங்க மூலியமாவும் ஆதாயம் உண்டு. பெண்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய அறிவு திறன் அதிகரிக்கும். உங்களுடைய இனிமையான பேச்சுனால காரியத்துல கெட்டிக்காரங்களா இருக்க போறீங்க. கலைத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பணவரத்து இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை யோசிப்பது நல்லது. எந்த காரியத்திலும் அவசர முடிவு மட்டும் எடுக்கக்கூடாது. நீங்க அவசரமா முடிவு எடுக்கிறதுக்கு அருகில இருக்கவங்க எல்லாம் தூண்டுவாங்க. எந்த ஒரு விஷயம் உங்கள அவசரப்படுத்தோ, அதுல வந்து நீங்க நிச்சயமா நிதானத்த கடைபிடிக்கணுங்க. அடுத்ததா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமா பழகுங்க. வீண் வாக்குவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து பகையை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுல கொஞ்சம் கெட்டிக்காரங்களா இருந்துட்டீங்க, கொஞ்சம் தெளிவோட இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா சாதிச்சிடலாம். அடுத்து அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல்களுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நடக்குங்க. வேலை தொடர்பா கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும். வர வேண்டிய பாக்கிகள் கைக்கு வருங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்காலத்த கருத்துல கொண்டு திட்டமிட்டு படிச்சீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது பொது பலன்கள். சோ எல்லா விதங்கள்லயும் நல்லதா தான் இருக்கு. ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் இப்ப நட்சத்திர பலன்கள பார்க்கலாங்க. ரிஷபம். ரிஷபத்துல கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காணும் திறமை படைத்த உங்களுக்கு. இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நிறைய மாற்றங்களை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. அதாவது மிரள வைக்கக்கூடிய மாதம், யோகமான மாதமா பிறந்திருக்கு. இந்த புரட்டாசி மாதத்துல உங்களுடைய நட்சத்திரநாதன் இருக்கார் இல்லையா? சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்துல கேது பகவானோட 5ஆம் இடத்துக்கு அதிபதியா புதன் இணையறதுனால, எத ஒரு விஷயத்திலயும் நிதானமா இருந்தீங்க அப்படின்னா, பெரும் அளவுல வெற்றி உண்டு. குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு இருக்கிறதுனால, குலதெய்வ அருளும் உண்டாகி, உங்களுக்கு எல்லா விதங்களையும் நினைத்ததை நினைத்த மாதிரி அடையக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்காங்க. புதன் பகவான பொறுத்தவரைக்கும் 6ஆம் இடம், 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால, எல்லா விதங்களையும் லாபத்த குடுக்குறாரு. சாதாரணமா இல்லைங்க. லாபம் அப்படிங்கிறது உங்கள கைக்கு மீறின லாபம்னே சொல்லலாம். ஒரு சிலரு புதுசா ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திட போறீங்க. கைக்கு மேல் பலன். புதுசு சொத்து வாங்குவதற்கான உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கலைஞர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். புகழ் அதிகரிக்கும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் உங்க நிலையில முன்னேற்றம் தோன்றும். படிப்புல அக்கறை கூடும். தம்பதிகளுக்கு உங்களுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும். நீண்ட நாட்கள குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கவங்களுக்கு உடைய ஏக்கம் தீரப்போகுது. தெய்வீக தலங்களுக்கு சென்று வருவதனால, உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றிட்டு வருவதனால, உங்களுக்கு எல்லா விதங்களையும் சாதகமான சூழ்நிலை கடவுள் கொடுக்குறாங்க. இந்த மாசத்துல சின்ன சின்ன தடைகளே உண்டானாலும், உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தடை, தாமதம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு பலிக்காதுங்க இந்த மாசத்துல. முழுசாவே நெனச்சது அடையக்கூடிய மாதமா இந்த மாசம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி இருக்குங்க. அந்த நாள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டமான நாளுன்னு கேட்டீங்கன்னாக்கா, செப்டம்பர் மாதம் 19, 24, 28, அக்டோபர் மாதம் 1, 6, 10, 15 இந்த 7 நாட்கள் உங்களுக்கு சாதகமா அதிர்ஷ்டமான நாளா இருக்கிறதுனால, சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னாக்க, கோமதி அம்மனை வழிபாடு செய்ய குறைகள் தீரும். நன்மைகள் அதிகரிக்கும். அந்த ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மன வலிமையோடு செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி அடைய முழு மூச்சா வாழக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. லாபஸ்தானத்துல சஞ்சரிச்சு வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகளை இல்லாம செய்யறாரு. வியாபாரம் தொழில லாபத்தை அதிகரிக்கிறாரு. வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே லாபத்தை கொடுக்க போகுது.
உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால உங்களோட வாழ்க்கை முன்னேற்றமா அடைய போகுது. வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே நல்ல தகவல்களா இருக்கும். இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி செய்றீங்களா? உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். தடைப்பட்ட வேலைகள் கடகடன்னு நடக்கும். கலைஞர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய நிலை உயரப்போகுது. வார்த்தைகளின் வழியே சில சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்குங்க. அதான் சொல்றேன்ல, உழைப்பாளர் ரிஷப ராசியை வீழ்த்த முடியாது. என்ன பண்ண முடியும்? வார்த்தைகளை பயன்படுத்தி தான். உங்களுடைய மனச கெடுத்து, உங்க மனச உடைச்சு, உங்களுடைய மன வலிமைய சோதிக்கிறதுக்கு தான் நெறைய கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. புரிஞ்சுட்டு நடந்துக்கோங்க. இப்ப நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த மாரி ஏதாவது வார்த்தைகள வந்துட்டு மத்தவங்க பிரயோகிக்கிறாங்க அப்படின்னாக்க, அத வந்துட்டு இக்னோர் பண்ணிடுங்க. ஒதுக்கி விட்டுடுங்க. ஜென்மகுரு உங்களுக்கு அலைச்சலை அதிகரிச்சாலும், பல வழிகள ஆதாயத்தை கொடுக்கிறாரு. அதாவது உழைச்சா தான் வந்துட்டு வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையா? நெறைய வாய்ப்புகள் குடுப்பாரு. நெறைய இடத்துக்கு நெறைய பேர போய் சந்திக்க போறீங்க. நெறைய விதங்கள்ல நன்மைகள் உண்டாக போகுது. பிள்ளைகளால பெருமை ஏற்பட போகுது. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. திருமணம் ஆகாம காத்துக்கிட்டு இருக்கீங்களா? தகுதியான வரன் அமைய போகுது. தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செயல்பட போறீங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். வீடு கட்டுவீங்க. உடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கவனத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னாக்க லாபம் உண்டுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நட்பு விஷயங்கள்ல எச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்ப நல்லது. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 9, 10ங்க. இந்த நாள்ல இந்த 2 நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னாக்க, செப்டம்பர் மாதம் 20, 24, 29, அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி, 6ஆம் தேதி, 11ஆம் தேதி, 15ஆம் தேதி. இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்க, திங்களூரில் வீற்றிருக்கக்கூடிய சந்திர பகவானை வழிபாடு செய்ய மனசு தெளிவாகுங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும். அடுத்தா மிருகசீரிடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். அதிர்ஷ்டத்தோடு வாழக்கூடிய அதிர்ஷ்டத்தோட வாழணும்னு பிறப்பெடுத்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது முயற்சிகளால முன்னேற்றம் காணக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடங்களை பார்க்கறதுனால செல்வாக்கு உயரும். பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். பெரியவங்களுடைய ஆதரவு பெருகும். திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையும். புதுசா இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். அடுத்ததா உங்களுடைய நட்சத்திர நாதன் இருக்காரு இல்லையா? அவரு வாக்குஸ்தானத்த சஞ்சரிக்கிறதுனால வார்த்தைகள்ல கவனம் தேவை. யார்கிட்ட என்ன பேசுறோம்? இந்த வார்த்தையினால நல்லதா, கெட்டதாங்கிறத கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. இந்த காலத்துல தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். வார்த்தைகளை நீங்க சரியா பயன்படுத்தலன்னா. அடுத்த புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சாதுரியத்தோடு செயல்பட்டு நினைச்சதை நினைச்ச மாதிரி சாதிப்பீங்க. உங்களுடைய செயல்பாடுகள்ல தெளிவு இருக்கும். ஜீவனஸ்தானத்தை சஞ்சரிக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறதுனால உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் முடிவுக்கு வரும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு பெருகும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. உங்களுடைய நிலைக்கு கை கொடுக்கும். நினைத்த காரியங்களை நினைத்த மாதிரி நடித்து முடிக்கக்கூடிய சக்தி இந்த காலத்துல உங்களுக்கு கிடைக்குங்க. மாதத்துடைய கடைசியில தேவையற்ற ஆலோசனைகளை பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யார் உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் சரிங்க, அதை நீங்க இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடலாம் அப்படிங்கிறத விட வாங்கவே வாங்காதீங்க. எந்த காதுலயும் வாங்கவே வாங்க வேண்டாம். புரிஞ்சுங்களா? ஒருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னாக்கா அதுக்கு செவி சாய்க்காம இருக்கிறது மட்டும் ரிஷபத்துடைய வெற்றிக்கு முதல் வழி. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாசத்துடைய பிற்பகுதியில யோகமா இருக்குங்க. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பணியாட்கள், உத்தியோகஸ்தர்கள் இவங்க எல்லாருடைய நிலையும் உயர போகுது. வரவு அப்படிங்கிறது திருப்திகரமா இருக்குங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி. அந்த நாள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டமான நாளுன்னு கேட்டீங்கன்னாக்க செப்டம்பர் மாதம் 24, 27, அக்டோபர் 6, 9, 15 இந்த 5 நாட்கள் அதிர்ஷ்டமான நாளுங்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டினாக்கா சங்கர நாராயணரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும், நன்மைகள் அதிகரிக்கும். எல்லா விதங்கள்லயும் சாதகமான பலன்களோட பிறந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தை ரிஷப ராசிக்காரங்களே கொண்டாடி வரவேற்று வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க. சிரமம் இல்லாம, கண்ணீர் இல்லாம, கஷ்டம் இல்லாம, கவலை இல்லாம ஒரு நாள் இருக்குமான்னு கேட்டீங்க இல்லையா? அந்த ஒரு நாள் இல்லைங்க, 30 நாட்களை தெய்வம் கொடுத்திருக்காங்க. பயன்படுத்திக்கோங்க. நிம்மதியா வாழுங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுடைய குணம் உங்களுக்கு இன்னும் பல விதங்கள்ல நன்மைகளை தரப்போகுதுங்க. கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணையாக இருக்கு.
வாழ்க வளமோடு, நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க. இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே ரிஷப ராசிக்கு சாதகமான நாட்களாக அமைய போகுதுன்னு சொல்லி, நானும் அந்த இறைவன்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன். ரிஷபத்த பொறுத்தவரைக்கும் வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி அம்மனை வழிபாடு செய்யுங்க. திங்கட்கிழமைகள்ல சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. முக்கியமா நீங்க நந்தி வழிபாடு தான் கட்டாயம் செஞ்சு ஆகணும். எப்பவுமே சிவபெருமானையும், நந்தி தேவரையும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி வழிபாடு செய்யறது தான் உங்களுக்கு பலத்தை அதிகரிக்கும். வரக்கூடிய தடைகள், தாமதங்களை விலக்கிவிடும். முக்கியமா வில்வ மாலை கொண்டுட்டு போங்க ஈஸ்வர பெருமானுக்கு. அதுவே அருகம்புல் மாலை கொண்டுட்டு போங்க நந்தீஸ்வரருக்கு. நீங்களே அடிமையானாலும் உங்களை யாரும் அடிமைப்படுத்தாம கடவுள் உங்களுக்கு துணை வருவாரு. ஓம் நமக் சிவாய. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம நம்மளுடைய அகத்திய ராசி பலன் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.